வணக்கம். டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைலிங்ல ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. நீங்க இன்னும் பழைய சிஸ்டம்ல தான் ஃபைல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா பெரிய ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க. இந்த புது விதிகளை பத்தி நாம ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். தேவையில்லாத அபராதங்களையும் ஈஸியா தவிர்க்கலாம். பாருங்க, புது டிடிஎஸ் விதிகள் இப்ப அமலுக்கு வந்தாச்சு. இதுல வெறும் ஃபார்ம் நம்பர் மட்டுமில்ல, கடைசி தேதிகளும் மாறி இருக்கு. ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தா கூட அது ஆயிரக்கணக்கில் அபராதத்துக்கு வழிவகுக்கும். சரி வாங்க, இந்த மாற்றங்கள் எல்லாம் என்ன, நாம எப்படி இதுக்கு ரெடியா இருக்கலாம்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல நம்ம எல்லாருக்கும் வர்ற ஒரு பெரிய தலைவலியே இந்த ஃபார்ம்ஸ் தான். பழைய ஃபார்ம் எது, புது ஃபார்ம் எதுன்னு ஒரே குழப்பமா இருக்கா? வாங்க அதை சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, இந்த டேபிள்ல ரொம்ப தெளிவா இருக்கு. சம்பள டிடிஎஸ்க்கு நாம யூஸ் பண்ணின ஃபார்ம் 24Q இனிமே ஃபார்ம் 138 மாறிடுச்சு. அதே மாதிரி சம்பளம் இல்லாத மத்த பேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணின ஃபார்ம் 26Q இப்போ ஃபார்ம் 140. மத்த ஃபார்ம் நம்பர்ஸும் இதே மாதிரி அப்டேட் ஆயிருக்கு. இந்த புது நம்பர்ஸை கண்டிப்பா ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஃபார்ம்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து என்ன? நாம டிடிஎஸ் பிடிச்சவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ்லயும் சில முக்கியமான மாற்றங்கள் வந்திருக்கு. வாங்க அதையும் பார்த்துடலாம். உங்ககிட்ட வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு நம்ம வருஷம் வருஷம் கொடுக்குற ஃபார்ம் 16 இருக்கே, அதுக்கு இப்போ புது பேர் வந்திருக்கு. இனிமே அதுக்கு பேரு ஃபார்ம் 13. இந்த மாற்றம் வர்ற 2026-27 வரி ஆண்டிலிருந்து அமலுக்கு வருது. காலக்கெடுவை மறந்துடவே கூடாது. பழைய சட்டப்படி 2025-26 நிதியாண்டுக்கான ஃபார்ம் 16 ஜூன் 15, 2026க்குள்ள கொடுத்தாகணும். ஆனா புது சட்டப்படி பாத்தீங்கன்னா 2026-27 வரி ஆண்டுக்கான புது ஃபார்ம் 130 ஜூன் 15, 2027க்குள்ள கொடுக்கணும். இந்த தேதிகளை உங்க கேலண்டர்ல மறக்காம மார்க் பண்ணிக்கோங்க. சரி, சம்பளத்துக்கு பார்த்தாச்சு. இப்போ சம்பளமில்லாத பேமெண்ட்டுக்கு வருவோம். உதாரணமா கான்ட்ராக்டர்கள் இல்லனா ஃப்ரீலான்சர்களுக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட். இதுக்கு நாம யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபார்ம் 16A இப்போ ஃபார்ம் 131 மாறி இருக்கு. இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு, நல்லா கவனிங்க. ஜான்வரி-மார்ச் 2026 காலாண்டுக்கு பழைய ஃபார்ம் 16Aவை ஜூன் 15, 2026க்குள்ள கொடுக்கணும். ஆனா அதுக்கு அடுத்த காலாண்டான ஏப்ரல்-ஜூன் 2026க்கு புது சட்டப்படி ஃபார்ம் 13-1 ஆகஸ்ட் 15, 2026க்குள்ள கொடுக்கணும். பாத்தீங்களா, தேதிகள்ல வர்ற இந்த மாற்றத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. இதெல்லாம் ஒருவேளை நாம சரியா ஃபாலோ பண்ணலனா என்னாகும்? அங்கதான் பெரிய சிக்கலே இருக்கு. அபராதங்கள் எவ்ளோ கடுமையா இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி, ஒருவேளை தெரியாம டியூ டேட்டை மிஸ் பண்ணிட்டா என்ன நடக்கும்? இது ஒவ்வொரு எம்ப்ளாயரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் அபராதம். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். டிடிஎஸ் சர்டிஃபிகேட்டை சரியான நேரத்துல கொடுக்கலனா நீங்க லேட் பண்ற ஒவ்வொரு நாளுக்கும் 500 ரூபாய் ஃபைன். இது உங்க பிசினஸ் பட்ஜெட்ல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். இந்த மாதிரி பெரிய அபராதத்திலிருந்து தப்பிக்கணும்னா இந்த விதிகளை ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல குழப்பம் வராம இருக்க நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி டாக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு உதவ முடியும். அவங்க நம்பர் 95,27,481. அவங்க கைடன்ஸ்ல நீங்க எப்போதும் கரெக்டா இருக்கலாம். சரி, தப்பு பண்ணிட்ட என்ன பண்றது? மனுஷங்கன்னா தப்பு பண்றது சகஜம்தானே. பதட்டப்படாதீங்க. நாம செஞ்ச தப்ப சரி பண்றதுக்கும் வழிகள் இருக்கு. வாங்க அத பத்தி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஃபைல் பண்ண ரிட்டர்ன்ல ஏதாவது தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா சிம்பிளா ஒரு கரெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணா போதும். ரொம்ப சிம்பிள்ங்க, 2 ஸ்டெப் தான். தப்ப கண்டுபிடிங்க, கரெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் போடுங்க. இங்கதான் ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. நீங்க தப்ப சரி செய்ய உங்களுக்கு நிறைய டைம் கொடுக்கறாங்க. ஒரு வரியாண்டு முடிஞ்ச தேதியிலிருந்து 2 வருஷம் வரைக்கும் நீங்க இந்த திருத்தங்களை செய்யலாம். அதனால ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா கூட உடனே கவலைப்பட வேண்டாம். நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸையும் இப்போ டக்குன்னு ஒரு செக்லிஸ்ட்டை பார்த்துடலாமா? இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இந்த செக்லிஸ்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல புது ஃபார்ம்ஸ் 138, 140 பயன்படுத்துங்க. ரெண்டாவது, பழைய சட்டத்தின்படி Q4 ரிட்டர்னுக்கு மே 31 கடைசி நாள். புது சட்டப்படி Q1 ரிட்டர்னுக்கு ஜூலை 31. அடுத்தது புது சர்டிஃபிகேட்ஸ், அதாவது ஃபார்ம் 130, 131 கரெக்ட் டைம்ல கொடுங்க. லேட் பண்ணா ஒரு நாளைக்கு 500 ரூபாய் அபராதம்னு மறக்காதீங்க. கடைசியா தப்பு பண்ணிட்டா அதை சரி செய்ய 2 வருஷம் டைம் இருக்கு. இவ்வளவுதாங்க விஷயம். இந்த புது மாற்றங்கள் எல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். இதுல உங்க நேரத்தையும் பணத்தையும் வீணாக்காம இருக்க ஒரு நல்ல டாக்ஸ் கன்சல்டன்ட் கிட்ட பேசுறது தான் புத்திசாலித்தனம். டிடிஎஸ் சம்பந்தமான எந்த உதவியா இருந்தாலும் நீங்க நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸை தாராளமா தொடர்பு கொள்ளலாம். அவங்க நம்பர் 9500027481. உங்க பிசினஸ் சூப்பரா வளர்ந்துட்டு இருக்கு, அதுக்கு வாழ்த்துக்கள். ஆனா உங்க டாக்ஸ் பிளானிங் அந்த வளர்ச்சிக்கு ஈடு கொடுக்குதா?
வெறும் விதிகளை ஃபாலோ பண்றது மட்டும் போதாதுங்க. நம்ம பிசினஸோட நிதி ஆரோக்கியத்தை நீண்ட காலத்துக்கு பாதுகாக்கணும். இத பத்தி கண்டிப்பா யோசிங்க. அடுத்த முறை இன்னும் சில பயனுள்ள தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.